அப்பா, அன்பு தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வேலையிலும் நாங்க காலையில உம்முடைய வார்த்தைகளை கேட்க, தியானிக்க நாங்கள் கூடியிருக்கிறோம்ப்பா. நாங்கள் வேறு வேறு இடங்கள் இருந்தாலும் ஒருமனப்பட்டவர்களாய் உம்முடைய வேதத்திலே கான்சென்ட்ரேட் பண்ண, தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக உம்முடைய வேதத்திலிருந்து காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இங்கே கூடிகள் இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். எங்களை இந்த நேரத்தை நீங்கள் பிரயோஜனமாக்கி ஒரு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. கற்றுக் கொடுக்க சிஸ்டம் கரத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களுக்கு தேவையான வார்த்தையை அவங்க மூலமா எங்களுக்கு கொடுங்கப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், அன்பு தகப்பனே, ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ. இந்த வேளையில் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்த ஒவ்வொரு இயேசுவின் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கும். ஓவர் டு சிஸ்டர் லிடியா. மியூட் பண்றவங்கள கொஞ்சம் மியூட் பண்ணிருங்க. தேங்க்யூ. Praise the Lord. Thank you so much. நம்ம சங்கீதம் 99ஆம் அதிகாரத்தை தியானிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஒரு வாசிச்சிடலாமா? Psalm chapter 99. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர், நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியை நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். ஆமென். ஆமென். Thank you. நம்ம நேற்று இந்த 99ஆம் சங்கீதத்தோட முதல் 5 வசனங்களை நம்ம பார்த்தோம். ஸோ 93, 95லேருந்து 100 வரைக்கும் இந்த 6 சங்கீதங்களுமே ராயல் சாம்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஆண்டவர் அரசாள்கிறார், தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவர் அப்படின்ற அந்த முதல் லைன் வந்து சாம் 93, 97ஓட ஃபர்ஸ்ட் லைன்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இந்த முழு சங்கீதத்தோட அவுட்லைனுமே முதல் 3 வசனங்கள்ல வந்து காட்ஸ் த்ரோன் இஸ் ஆசம், அது வந்து மிகவும் பயங்கரமான, மிகவும் ஆச்சரியமான ஒன்று. ஒரு சிங்காசனம் அவர் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்னா, ராஜரீகம் பண்றதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கே சிங்காசனம் தான். ஸோ எப்படி அது ஆசம், எப்படி அது மிகப்பெரியது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ராஜரீகம் பண்றதுனால ஜனங்கள் தத்தளிக்கணும், நடுங்குவார்களாக. கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறவர், அவர் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. லெட் எவ்ரிதிங் ட்ரெம்பிள். ஏன்னா தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்னு பார்த்தோம். உடன்படிக்கை பெட்டியில அந்த கேருபீன்களோட இமேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ முதல் வசனத்துல இருந்து ஹிஸ் த்ரோன் இஸ் ஆசம். அது மட்டும் இல்லை, ஏன் ஆசம் அப்படின்னா 2வது வசனத்துல பார்த்தோம், அவர் வந்து பெரியவர், அவர் பெரியவர், அவர் எல்லா ஜனங்களிலும் உயர்ந்தவர். நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் வந்து பெரியவரா இருக்கணும். ஹீ ஷுட் பி மேக்னிஃபைட். நம்ம சிறுகணும், அவர் பெருகணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவர் என் வாழ்க்கையின் எல்லா ஏரியாஸ் ஆஃப் மை லைஃப் எல்லாத்துலயும் அவர் ஆளுகை செய்கிறப்போ he becomes big. அப்புறம் அவரு பெரியவரா இருந்தா 3வது வசனத்துல பார்த்தோம், மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அவருடைய நாமம் hallowed be thy name, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நம்ம பரமண்டலங்கள் ஜெபத்துல சொல்றது மாதிரி நம்மளோட வாழ்க்கையில அவருடைய நாமம் வந்து இட் வில் பி கிரேட் அண்ட் ஆசம். அந்த ஆசம்க்கு வந்து பயங்கரமானது, கிரேட் வந்து மகத்துவமானது. ஸோ கிரேட், ஆசம், பிக், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது அவருடைய சிங்காசனத்துக்கு, ஏன்னா அவர் பெரியவர். அப்புறம் 4-5ல பார்த்தோம், அந்த த்ரோன், ஆண்டவர் உட்கார்ந்திருக்க சிங்காசனம் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆசம், இட்ஸ் அ ஜஸ்ட் த்ரோன். நீதி, நேர்மை, நிதானம், நியாயம் எல்லாம் அந்த சிங்காசனத்துல இருக்கு அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம். ராஜாவோட வல்லமையே என்னன்னா நீதியில் பிரியப்படுகிறது. த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கிங் எது? டு லவ் ஜஸ்டிஸ் அண்ட் ரைச்சியஸ் ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கிட்ட வந்து we have
வி ஹாவ் ஜஸ்டிஸ்னு பார்த்தோம். அண்ட் ஃபைனலி 5வது வசனத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பாதப்படியிலே பணியுங்கள். அவருடைய பாதப்படினா என்ன? எவ்வளோ நம்மளை தாழ்த்துறோமோ அவ்வளோ ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார் அப்படின்றதும் பார்த்தோம். ஸோ ஆண்டவரோட ஆளுகைக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும்னு நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அந்த லாஸ்ட் 4 வசனங்கள் பார்க்க போறோம். ஆண்டவருடைய சிங்காசனம் வந்து அது ஒரு பயங்கரமான சிங்காசனம் மட்டும் இல்லை, நீதி நேர்மை நியாயம் இருக்கிற சிங்காசனம் மட்டும் இல்லை, இட் இஸ் ஆல்சோ அ கிரேஷியஸ் த்ரோன். ஒரு கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம்னு பவுல் எழுதுறது மாதிரி ஆண்டவருடைய சிங்காசனத்துல வந்து கிருபை இருக்கு. தேர் இஸ் த மர்சி சீட். அங்க நமக்கு இரக்கமும் கிருபையும் கிடைக்கிற இடம் வந்து அவருடைய சிங்காசனம் தான். ஸோ அதான் இந்த 4 வசனங்கள்ல பார்க்க போறோம். 6வது வசனம் பாருங்க. அவர்களுடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். நம்ம சொன்னோம் இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா அந்த ராயல் சாம் அப்படின்ற அந்த ராஜரீக சங்கீதங்கள்ல வந்து புதிய ஏற்பாடு மேசியா வருக வரைக்கும் இருக்கு. ஆனா இந்த ஒரே ஒரு சங்கீதத்துல தான் திரும்ப பழைய ஏற்பாட்டோட எக்ஸாம்பிள்ஸை கோட் பண்ணி இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் வந்து நினைப்பட்டார். அண்ட் எஸ்பெஷலா இங்க மூணு மூணு பேர் ஆண்டவர் வந்து சிங்கிள் அவுட் பண்றாரு பாருங்களேன். மோசஸ், ஆரோன் அண்ட் சாமியல். நிறைய ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க பழைய ஏற்பாட்டுல, நிறைய தேவனுடைய பிள்ளைங்க இருந்தாங்க, பக்தர்கள் இருந்தாங்க. ஆனா இந்த 3 பேரை சிங்கிள் அவுட் பண்றாரு. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மோசே மோசே வந்து பார்வோன் கிட்ட போய் ஆண்டவர் ஆண்டவரோட வாயா மவுத் பீஸ் ஆஃப் காடா இருந்து இஸ்ரேல் மக்களை வந்து அந்த ஸ்லேவரியிலேருந்து எடுத்துட்டு வர, அடிமைத்தனத்திலேருந்து விடுவிக்க மோசே ஆரோன் ஆண்டவர் பயன்படுத்துறாரு. ஸோ அதுதான் பிகினிங் ஆஃப் த நேஷன் ஆஃப் இஸ்ரேல். ஸோ மோசையோட நியாயப்பிரமாணம், மோசையின் மூலம் ஆண்டவர் செய்த கிரியைகள்னால தான் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியே வந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் ஒரு ஒரு ஃபாரின் லேண்டில் ஸ்லேவ்ஸா அவங்களுக்குன்னு எந்த உரிமையும் இல்லாமல் இருந்த ஜனங்களை வந்து வெளியே எடுத்துட்டு வந்த பிறகுதான் ஆண்டவர் அவங்களுக்குன்னு ஒரு பவுண்டரிஸை கொடுத்தாரு, அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்தாரு. த நேஷன் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்றத உருவாக்குனதே மோசே காலத்துல தான். அண்ட் மோசஸ் ஆரோன் கூட இருந்தாங்க. அண்ட் சாமுவேல் தான் நமக்கு தெரியும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆனா சாமுவேலோட அந்த நியாயாதிபதிகள் அந்த ப்ராஃபட்ஸோட பீரியட் முடிஞ்சு ராஜாக்களோட பீரியட் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா சாமுவேல் தான் முதல் ராஜாவாக சவுல வந்து அவர் நியமிக்கிறார். ஸோ அந்த ஒரு கோல்டன் பீரியட், ஒரு தியோக்ரசி, ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரா இருந்தப்போ, ஆண்டவரே அவங்களுக்கு ராஜாவாக இருந்த காலம் தான் மோசே ஆரோன் சாமுவேலோட காலம். இந்த மோசே ஆரோன் சாமுவேல் காலத்துல எப்படி ஆண்டவர் வெளிப்பட்டாரு அப்படின்றது தான் இந்த 4 வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். பாருங்க, நமக்கு தெரியும் யூ குட் நாட் அப்ரோச் த த்ரோன் ஆஃப் கிங் ஆஃப் பர்ஷியா. பர்ஷியன் கிங்கோட சிங்காசனத்துக்கு போகணும்னா எஸ்தர் 4வது அதிகாரத்துல எஸ்தர் மொர்தெகாய்ட்ட சொல்றா, கிங் கூப்பிடாம, ராஜா கூப்பிடாம யாரும் ராஜா கிட்ட போக முடியாது. அப்படி கூப்பிடாம போனோம் அப்படின்னா செங்கோலை ராஜா தூக்கணும். தூக்கி அந்த செங்கோலை நான் தொட்டா மட்டும்தான் நான் பிழைப்பேன், இல்லைன்னா எனக்கு மரணம். அதான் வந்து கிங் ஆஃப் பர்ஷியன் கிங்கோட சிங்காசனத்தோட ரூல். யூ குட் நாட் அப்ரோச் த த்ரோன் ஆஃப் த பர்ஷியன் கிங். ஆனா நீங்களும் நானும் வணங்குற தேவன், we have access to God's throne through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலம் the gracious throne of God, கிருபை நிறைந்த அவருடைய சிங்காசனத்துக்கு அப்ரோச் பண்ண we have 24x7 நம்மளுக்கு வந்து அது ஓப்பனா இருக்கு. அதான் நம்ம எபிரேயர் 10:19 25 வரைக்கும் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு கவனன்ட் படி, உடன்படிக்கையின்படி ஆண்டவர்கிட்ட வந்து மக்களால போகவே முடியாது. நிறைய பிரீஸ்ட்ஸ் இருந்தாங்க. காட் had provided priests who ministered at the altar. அவங்க தான் மக்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல மத்தியஸ்தர்களா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த மீடியேட்டர். இயேசு சாமி தான் நமக்கு மத்தியஸ்தர். நமக்கு கான்ஸ்டன்டா ஹி இஸ் இன்டர்சீடிங் ஃபார் அஸ். அண்ட் எல்லா நேரத்திலையும் அவருடைய கிருபாசன தண்டைக்கு போறதுக்கு அவருடைய த்ரோன் ஆஃப் கிரேஸ் இஸ் ஓப்பன். நம்ம வாசிக்கிறோம் எபிரேயர் 4:14 16 வரைக்கும். ஆண்டவர் வந்து ஒரு பிரதான ஆசாரியரா நமக்கு முன்பாக போயிருக்காரு. ஸோ 15வது வசனம் பாருங்க. ஹீ இஸ் நாட் அ ஹை பிரீஸ்ட் ஹூ கேன் நாட் சிம்பத்தைஸ் வித் அவர் வீக்னஸஸ். நம்மளோட பாடுகள், நம்மளோட கஷ்டங்கள், நம்மளோட வேதனைகள் எல்லாம் புரியாத மாதிரி இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை. பட் வாஸ் இன் ஆல் பாயிண்ட்ஸ் டெம்ப்டட் ஆஸ் வி ஆர். ஆனால் நம்மள மாதிரியே அவரும் பாடல் வச்சார், சோதிக்கப்பட்டார், ஆனா வித்வுட் சின்.
அதனால 16வது வசனம் பாருங்க. தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு சேரக்கடவோம். Let us therefore come boldly to the throne of grace. இந்த 6, 7, 8, 9 வசனங்களை நம்ம அதான் பார்க்க போறோம். தேவனுடைய சிங்காசனம் வந்து கிருபாசன தண்டை. இட்ஸ் a throne of grace. ஏன்னா அந்த இடத்துல நமக்கு கிருபையும் கிடைக்குது, இரக்கமும் கிடைக்குது. We may obtain mercy and find grace. எப்போ? In times of need. எவ்வளோ பெரிய ஒரு ப்ரிவிலேஜ்ல ஆண்டவருடைய சிங்காசனம் வந்து ஆசமா இருக்கலாம், பயங்கரமா இருக்கலாம், நீதியுள்ள நியாயமுள்ள ஒரு த்ரோனா இருக்கலாம். ஆனா அந்த த்ரோன் is open to me 24/7 because of Jesus Christ. இந்த மோசஸ், ஆரோன், சாமுவேல் அவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம். இந்த பீரியட்ல தான் ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவாக இருந்தார். ஆண்டவர் வந்து டைரக்டா அவங்கள வந்து ஆளுகை செஞ்சார். இந்த 3 பரிசுத்தவான்களும், இந்த 3 ஆண்டவருடைய பிள்ளைங்களும், two things we should remember. They maintained a very intimate communion with God. ஆண்டவரோட ரொம்ப ஆழ்ந்த உறவுல இருந்தாங்க. இந்த கால வேளையில God is looking out for people. என்ன மாதிரி என்னோட இருதயத்துக்கு அடுத்த மனுஷர்கள், என்னோட இருதயத்தின் துடிப்பை புரிஞ்சுக்கிற மக்கள் இருக்காங்களா? முகமுகமாய் பேசின மக்கள். மோசே, சாமுவேல்லாம் சின்ன வயசுல இருந்தப்பவே சாமுவேலேன்னு ஆண்டவர் கூப்பிட்டார். அந்த நாட்கள்ல ஆண்டவரால யார்கிட்டயுமே பேச முடியல உலகத்துல. ஏன்னா ப்ரீஸ்டா இருந்த ஏலி, அவனோட குடும்பத்தார் எல்லாரும் பாவம் செஞ்சாங்க. நோபடி வேர் இன் சிங்க் வித் காட். ஆண்டவரோட இன்சிங்கா இருக்கப்பதான் ஆண்டவர் பேசுவார். நம்ம முந்தி காலத்துல ரேடியோ எல்லாம் கேட்கிறப்ப அந்த ரேடியோ ஸ்டேஷனோட வேவ் லெங்க்க்கு டியூன் பண்ணாதான் அங்க வாசிக்கிறது கேட்கும். சிமிலர்லி ஆண்டவரோட வார்த்தையை நம்ம கேட்கணும் அப்படின்னா நம்மளோட வேவ் லெங்க் ஹஸ் டு மேட்ச். நம்ம பாவம் செய்யறப்போ, நம்ம ஆண்டவரோட சத்தத்தை கேட்காம போறப்பெல்லாம் வந்து வி கோ அவுட் ஆஃப் சிங்க் வித் காட். இந்த கால வேளையில மோசே, ஆரோன், சாமுவேலோட பேசிக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்ரிபியூட் என்னன்னா, they were in sync with God, they were in harmony with God. ஆண்டவரோட அவங்க இசைந்திருந்தாங்க. they had an intimate communion with God. நம்ம பார்க்க போறோம் 6வது வசனத்துல அவங்க ஜெபித்தாங்க, 7வது வசனத்துல அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. ஆண்டவரும் அவரோட பார்ட்ல செஞ்சார். ஆண்டவரும் he spoke to them. 6வது வசனத்தை பார்ப்போம். 7வது வசனத்துல he answered them. 8வது வசனத்துல he forgave them. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இவங்க ஆண்டவரோட நெருங்கி இருந்தாங்களோ, ஆண்டவரும் அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களோட நெருக்கமா இருந்தார். இந்த கால வேளையில ஒருவேளை மோஸ்ட்லி ஆரோன், சாமுவேல் மாதிரி சிங்கிள் அவுட் பண்ணி, ஏன் இவங்க சிங்கிள் அவுட் பண்ணப்படுறாங்க, ஏன் இவங்க மென்ஷன் பண்ணப்படுறாங்க? they did something unique. ஆண்டவர் எதிர்பார்த்த இந்த விஷயங்களை தங்களோட வாழ்க்கையில அவங்க செஞ்சாங்க. ஆண்டவரோட இன்டிமேட்டா இருந்தாங்க. the call is open for us. உங்ககிட்டயும் என்கிட்டயும் ஆண்டவர் எதிர்பார்க்கறது அது ஒண்ணு மட்டும்தான். நமக்கும் இருக்கு, ஆண்டவருக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கு? ஹரி இன் சிங்க் வித் காட். ஒரே வேவ் லென்த்ல இருக்கிறோமா? ஆண்டவர் சொன்னா கேட்கிற மாதிரி அவ்வளவு கிட்ட ஆண்டவருக்கு நம்ம நடக்கிறோமா? ஆண்டவர் சொல்றது எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிற மாதிரி நம்மளுடைய இது ஆயத்தப்பட்டிருக்கா? லெட்ஸ் அனலைஸ் ourselves. பாருங்க, மோசஸ் as well as ஆரோன், அவங்க 2 பேரும் ஆர்வோன் கிட்ட போய் நின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த விடுதலை வந்த பிறகு ஆண்டவருக்கும் மக்களுக்கும் நடுவுல இருக்கிற மீடியேட்டர்ஸா இருந்தாங்க. தேவர் கான்செக்ரேட்டட். ஆரோனும் அவனோட புத்திரர்களும் பிள்ளைகளும் சன்ஸும் ஆசாரியர்களா வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க. மோசஸ் வந்து முகமுகமா ஆண்டவரை சந்திச்ச பேசினார். நீங்க யாத்ராகமம் 33 எல்லாம் பாத்தீங்கன்னா, உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கணும், உங்களுடைய பிரசனைய முன்னாடி போகணும்னு இன்டிமேட் ப்ரேயர்ஸ் மோசே பண்றத பாக்குறோம். அதே மாதிரிதான் சாமுவேலும். யார்கிட்டயும் பேச முடியாதுன்ற நிலைமையில சின்ன சாமுவேல் ஆண்டவர் கண்டுபிடிச்சாரு. இஸ்ரேல் மக்கள் வந்து ராஜா வேணும்னு சொல்றப்போ ஆண்டவர் சொல்றாரு சாமுவேல்ட்ட, அவங்க ஒன்ன ரிஜெக்ட் பண்ணல, அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணாங்க. they were so close to God. சாமுவேல் was so close to சாமுவேல். ஆண்டவர் சொல்ற, நீ கலங்காத, நீ கவலைப்படாத, நீ வேணான்னு அவங்க சொல்லல, அவங்க நான் வேணான்னு சொன்னாங்கன்னு. they were so intimate. அவங்க என்ன பண்ணாங்கன்றதா பார்க்க போறோம். பாருங்க 6வது வசனத்துல, அஹ், அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் என்ன பண்ணாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். இன்னொரு அழகான வசனம்ல, மோசஸ், ஆரோன் அண்ட் சாமுவேல், அவங்களுக்கு 3 பேருக்கும் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காமன் கேரக்டர் தெரியுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். they were great men of prayer. they interceded for the disobedient people of Israel. நீங்க நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு, நீங்க வாசிச்சு பாருங்க. யாத்ராகமம் 17:1. டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்சஸ்ல அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார்.
ஆண்டவர் வந்து ஹீஸ் வெயிட்டிங் டு லுக் அவுட் ஃபார் பீப்புள். அவரோட இருதயத்தோட இசைந்த மக்கள் இருக்காங்களா, என்கிட்ட வந்து ஜெபிக்கிற மக்கள் இருக்காங்களா, அவங்க ஜெப விண்ணப்ப வேண்டுதல்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்ய God is waiting. See, the intimate communion they had with God, அதனால தான் they experienced wonderful favor. நிறைய ஆண்டவரோட அவங்க இசைந்து இருந்ததுனால ஆண்டவருடைய கிருபைக்கு அவங்க பாத்திரமா மாறினாங்க. See, none of all the nations of the earth could produce men like these. என்ன பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்ல, இந்த உலகத்துல எந்த தேசத்திலும் இந்த மாதிரி 3 மக்கள் இல்லை. ஏன்? people who had intercourse with heaven. பரலோகத்தோட டிரான்சாக்ஷன் வச்சிருந்த மக்கள்ல தீஸ் வேர் ஃபியூ. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க வேதத்துல. வாட் would you be known for? உங்களை பத்தி சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க பரலோக தேவனோட கனெக்ஷன் வச்சிருந்தாங்க. அண்ட் whom God knew by name. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பேர் சொல்லி அறிந்திருக்கிறார். ஆனா இவங்களெல்லாம் அவங்களோட ஸ்பெஷல் அர்ப்பணிப்புனால, அவங்களோட கமிட்மெண்ட் டு காட் அப்படின்னு, அதனால ஆண்டவரால் அவங்க அழைக்கப்பட்டவங்க, பேர் சொல்லி அழைக்கப்பட்ட மக்கள். வாட் ஆர் யூ நோன் ஃபார்? என் மக்கள் அவங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? இந்த 3 மக்கள் ஏன் தெரியுமா ஃபேமஸா இருந்தாங்க? they had transaction with heaven. அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தர் அவர்களுக்கு மறு உத்தரவளித்தார். they honored God by their prayers. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஜோம் பண்றது அப்படின்றது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இட் இஸ் அ வே தட் யூ ஆனர் காட். ஏன்னா லாஸ்ட் லைன் பாருங்க, அந்த ப்ளூல இருக்குது, they relied not on their own wisdom or virtue. ஏன் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க? அவங்க வாழ்க்கையில அவங்க சில சூழ்நிலைகளை சந்திச்சாங்க. என்ன மாதிரி சூழ்நிலைகள்? when they found them insufficient. அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஆண்டவரே, என்னோட ஞானம் குறைவுள்ளது, என்னோட எக்ஸ்பர்டிஸ் குறைவுள்ளது, ஐ cannot do anything without you. ஸோ என்னால முடியாது, என்னோட ஞானத்தினால முடியாது. ஸோ இன் எவ்ரி எமர்ஜென்சி, எல்லா சூழ்நிலையிலையும் they ran towards him. ஆண்டவர், God was their desire and on him was their dependence. ஸோ ஏன் ஜெபம் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துது? ஏன் ஜெபத்தினால நம்ம ஆண்டவரை வந்து ஆனர் பண்றோம் அப்படின்னா, why it is an act of respect? because you tell God, நம்ம ஜெபம் பண்றப்ப we tell God, ஆண்டவரே, I cannot do it myself. என்னால முடியாது சுவாமி, நான் வெறும் கொடி தான் சுவாமி, நீங்க தான் செடி, உம்மா இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. இட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் டிபெண்டன்ஸ் ஆன் காட். இட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் அக்னாலஜிங் அவர் வீக்னஸ். ஏன் இந்த 3 மக்களை வந்து ஆண்டவர் சிங்கிள் அவுட் பண்ணார்னா, they honored him by their prayers. நிறைய நேரங்கள்ல நம்ம ஜெபம் இல்லாம போறப்போ நம்ம நினைச்சுக்கிறோம், ஆண்டவர் புரிஞ்சுக்குவாரு, என் சரீரம் எவ்வளவு வீக்கா இருக்குன்னு. we think prayer is a weakness. ஆனா prayerlessness வந்து ஒரு வீக்னஸ் நம்ம நினைக்கிறோம். பட் prayerless is sin. ஜெபம் இல்லாம போறது வந்து ஒரு பாவம். ஜெபம் இல்லாம போறது வந்து இட் ரைட். அது வந்து நம்ம வாழ்க்கையில இருக்க பெருமையை குறிக்கிறது. ஏன்னா we can handle it ourselves. ஜெபம் இல்லாம நம்ம வாழ்க்கை நம்ம நிறைய நேரங்களை கடத்தினோம் அப்படின்னா இட்ஸ் sinning against God. ஆண்டவருக்கு விரோதமா செய்யற பாவம். ஜெபம் இல்லாம போறப்போ you lose God's favor. இந்த 3 மக்களும் ஜெபிச்சாங்க, தேவன் அவங்களுக்கு மறு உத்தரவினார். டிஎல் மூடி சொல்றாரு, எவ்ரி கிரேட் மூவ்மெண்ட் ஆஃப் காட் கேன் பி ட்ரேஸ்ட் டு a kneeling figure. ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில அசைவாடணும். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அசைவாடணும், உங்களோட குடும்பத்துல அசைவாடணும், உங்களோட சபையில, உங்களோட கேர்சல்ல, உங்களோட சொசைட்டில, உங்களோட வேலை ஸ்தலத்துலனா there should be a kneeling figure. டிஎன் மூடி சொல்றாரு, I'd rather be able to pray than be a great teacher. எல்லாரும் தெரியுற மாதிரி மேல நின்று மைக்கு பிடிச்சு பேசணும் அப்படின்றத விட அது கூட பெருசு. ஒன் kneeling figure who is hidden from man's eyes but known by God. இந்த காலையில it is our choice. இவங்க 3 பேரும் ஜெபம் பண்ணாங்க and God answered them. எவ்வளவு பியூட்டிஃபுல்ல, God answered them. இந்த காலை வேளையில நம்ம பார்ப்போம், இந்த 3 வருஷங்களுக்கு அப்புறம் prerequisites for answered prayers. நிறைய ஜெபங்களுக்கு வந்து ஆண்டவர் எஸ் சொல்றாரு, நோ சொல்றாரு, வெயிட் சொல்றாரு. பட் எப்படி when can we have our prayers answered? நம்ம பார்ப்போம். இந்த 3 மக்களும் they prevailed with God. மோசேலாம் எப்படி ஜெபம் பண்ணுவாருன்றீங்க? என் பேரை கிறுக்கி போட்டுருங்க ஜீவ புஸ்தகத்துல இருந்து, இந்த மக்களை நீங்க மன்னிங்க, இல்லை என் பேரை கிறுக்கி போட்டுருங்க. they were they were prevailed with God in prayer. ஆண்டவரோட போராடி ஜெபித்த மக்கள். there are many instances where they could do it. they prayed and prayed. ஆனா அது எல்லாத்துலயும் பாருங்க, லாஸ்ட் லைன் பாருங்க, ஆண்டவர் வந்து
ஒரு ராஜா அவர்கிட்ட வந்து கெஞ்சி நிக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க கேட்கறத செய்யற மாதிரியும் ஆண்டவர் செஞ்சாரு. At the same time, he also communed with them as one friend familiarly converses with another. ஆண்டவர் அவங்க ஜெபத்தெல்லாம் கேட்டாரு. எப்படி கேட்டாருன்னா, ஆண்டவரா நம்ம இஸ்ரவேல் மக்கள் உள்ளேருந்து வெளியே வரப்போ, எகிப்திலிருந்து வெளியே வரப்போ பலத்த கிரியையினாலும் அவங்களாம் பிரமிக்கத்தக்க God with his outstretched arm did great miracles. As God, he performed many things. And அதான் ஆண்டவரா மட்டும் இல்ல, ஒரு நண்பனா முகமா அவங்களோட பேசி அவங்களோட ஜெபத்தை கேட்டார். அதனால தான் இவங்க 3 பேரும் they experienced extraordinary intimacy with God. ஆண்டவரோட இருக்க உறவுல வந்து பயங்கர ஆழமா இருந்தாங்க. The call is open for us. நமக்கும் இந்த சேம் விதத்துல ரிலேட் பண்ண ஆண்டவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 7வது வசனம் பாருங்க. மேக ஸ்தம்பத்தில் இருந்து அவர்களோட பேசினார். He spoke to them in the pillar of cloud. அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கை கொண்டார்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். They kept his testimonies and the statutes that he gave them. முன்னாடி அவருங்க ஜெபம் பண்ணாங்க. ரெண்டாவது, they honored God with their prayers. இந்த வசனத்தின்படி பார்க்கறப்ப they honored God by their obedience. ஆண்டவரோட நான் இவ்வளோ இன்சிங்கா இருக்கணும் அப்படின்னா நான் கீழ்ப்படியணும். முந்தின லைன் சொல்லுது, மேக ஸ்தம்பத்துல இருந்து அவர்களோட பேசினார். God graciously accepted them. மோசே, ஆரோன் எல்லார்கிட்டயும் வந்து மேக ஸ்தம்பத்துல பேசினார். சாமுவேல் கிட்ட சின்ன வயசுல இருந்தே பேசினாரு. ட்ரீம்ஸ்ல பேசினாரு, வெளிப்பாடுகள்ல பேசினாரு. when God's word was rare, சாமுவேல் கிட்ட ஆண்டவருடைய வார்த்தை இருந்துச்சு. மோசேயும் ஆரோன் அப்படிதான். ஹோப்லெஸ்ஸா டார்க் டைம்ஸ்ல டெப்த் ஆஃப் ஹைட் ஆஃப் சஃபரிங், பீக் சஃபரிங், உங்களோட பாடுகளை நான் பார்க்கிறேன், உங்களோட கூக்குரல்கள் பரலோகத்துக்கு எட்டியிருக்குன்னு ஆண்டவரே இறங்கி வந்த காலம் தான் மோசே ஆரோன் காலம். ஆண்டவர் உங்களை கிரேஷியஸா அக்செப்ட் பண்ணார். அந்த அக்செப்டன்ஸ்க்கு என்ன தெரியுமா மெயின் ரீசன்? தி ஆனர்ட் காட் வித் தேர் ஒபீடியன்ஸ். 2 விதத்துல அவங்க ஆண்டவரை வந்து ஆனர் பண்ணாங்க, ஆண்டவரை வந்து மகிமைப்படுத்தினாங்க. ஒன்று பை தேர் ப்ரேயர்ஸ். நீங்க இல்லாம நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரேன்னு தாழ்த்தி ஆண்டவரோட ஹெல்ப்பை சீக் பண்ணாங்க. 2வது, ஆண்டவர் கொடுத்த எல்லா கட்டளைகள், அவருடைய பாருங்க, அவருடைய மானங்கள், அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை வந்து கை கொண்டார்கள். ஆண்டவருக்கு வந்து there is no substitute for obedience. நம்ம வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இல்லாம ஆண்டவருடைய கிருபைய, ஆண்டவருடைய ஃபேவரை, ஆண்டவர் என்னோட ஜெபத்தை கேட்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. வேதத்தை கேளாதபடி தங்களுடைய செவியற்றவங்களுடைய ஜெபம் வந்து என்கிட்ட அருவருப்பா இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றார். God abhors prayers of people who turn away from God's word. இந்த காலையில we should ask God, ஆண்டவரே, obedience வந்து இட்ஸ் நாட் a one day affair. ஒவ்வொரு நாளும் நம்மளோட விசுவாச பாதையில ஒவ்வொரு வேற சூழ்நிலைகள் நம்ம சந்திக்கிறப்போ, am I obedient to God? It is a choice we need to make, deliberate choice. நிறைய நேரங்கள்ல, ஏன்னா 2 வழி எப்பயுமே நமக்கு இருக்கும், path of obedience, path of disobedience. சவுல் வந்து நிறைய தடவை அந்த path of disobedience தான் தேர்ந்து கொண்டார். எதை செய்யாதன்னு சொன்னாரோ செஞ்சார். ஆண்டவர்கிட்ட போய் உதவி கேட்காம, ஆண்டவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்காம, போய் ஒரு மீடியம் கிட்ட அந்த ஆவிகள் எல்லாம் பேசுறவங்க கிட்ட எல்லாம் போனார். இதெல்லாம் டிசொபீடியன்ஸ், தட் ஆண்டவர் டாலரேட் பண்ண முடியாத டிசொபீடியன்ஸ் சவுல் செஞ்சது. சவுல் ஆதாமேவாள்லாம் நம்ம சொல்றதை விட நம்மளோட வாழ்க்கையை லெட்ஸ் அனலைஸ். அந்த எவ்ரி ஸ்மால் மேட்டர், ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் நமக்கு கீழ்ப்படிய சுவாமி. பவுல் எழுதுறாருல, we bring captive every thought obedient Christ. என்னோட சிந்தனைகள், என்னோட யோசனைகள், என்னோட வார்த்தைகள், என்னோட கிரியைகள், என்னோட செயல்கள் எல்லாமே it should be obedient to God. இந்த மோசே, ஆரோன், சாமுவேல் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆண்டவரை கனப்படுத்தினாங்க. not only by their prayers but by their obedience. See, Moses, நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, Moses did all according to the pattern shown. அந்த உடன்படிக்கை பெட்டியோட இமேஜ் ஆண்டவர் சீனாய் மலையில காமிக்கிறப்போ கீழே வந்து திரும்ப வாசிக்கிறோம். Moses did everything that God said. மோசே, ஆரோன், great people of God. Why did they become great? Because they kept God's word. Last line பாருங்க, they were eminent
ஏன்னா ஃபார் கீப்பிங் காட்ஸ் வேர்ட் அண்ட் கன்ஃபார்மிங் டு த ரூல் ஆஃப் his word, ஆண்டவருடைய வார்த்தை செய்த விதிமுறைகளுக்கும் தங்களோட வாழ்க்கையை மாத்திக்கொண்டாங்க. they conformed, ஆண்டவரோட வார்த்தைகள் மாறி தங்களோட வாழ்க்கையை அவங்க மாற்றிக்கொண்டாங்க. எட்டாவது வசனம் பாருங்க. யூ ஆன்சர்ட் them, ஓ லார்ட் our God, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருக்கிறீர். யூ வேர் அ forgiving God. ஏன்னா இவங்க எல்லாம் இருந்த காலகட்டத்துல மக்கள் வந்து ரொம்ப சோரம் போனாங்க, மக்கள் ரொம்ப தேவனை விட்டு போனாங்க. இந்த மக்கள்லாம் என்ன பண்ணாங்க? they stood in the gap. மோசஸ், ஆரோன், சாமுவேல் எல்லாரும் மக்களுக்காக ஆண்டவர் இடத்துல பிறந்து பேசினாங்க. So, ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர்களுக்கு மன்னிக்கிற தேவன், அவெஞ்சர் ஆஃப் த ஈவில் பிராக்டிஸ். அவெஞ்ச் அப்படின்ற அந்த ஒரிஜினல் ஹீப்ரூ வேர்டுக்கு கிளென்ஸ் அப்படின்னு இருக்கான். ஸோ நீதியை சரிக்கிட்டுகிற தேவன், நீதியுள்ள த்ரோன் தான் அது. இட்ஸ் அ த்ரோன் ஆஃப் ஜஸ்டிஸ். ஆனா இந்த மூணு மக்களும் மோசே, ஆரோன், சாமுவேல் வந்து ஆண்டவருக்கு முன்பாக அந்த திறப்புல நின்றப்போ இஸ்ரவேல் மக்கள் பாவம் செஞ்சாலும் அந்த த்ரோன்ல இருந்து கிருபையும் இரக்கத்தையும் கொண்டாங்க. காட் கிளென்ஸ்ட் them, காட் forgave them. வசனம் இருக்கு, ஒரு தடவை இஸ்ரவேல் மக்கள் பாவம் செஞ்சப்போ ஆரோன் வந்து அந்த தூப வர்க்கத்துல ஆரோன் stood between the living and the dead அப்படின்னு வசனம் இருக்கு. இந்த ஒரு சைடு செத்தவங்க, இன்னொரு சைடு உயிரோடு இருக்கவங்க. யாரெல்லாம் அதை பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் உயிரோடு இருந்தாங்க. There were several times when these people interceded. நீர் அவங்களுக்கு உத்தரவு, நீர் அவர்கள் கிரியில் நிமித்தம் நீதியை சரி கட்டின போதிலும் நீர் அவங்களுக்கு மன்னித்தீர். ஜனங்களோட மன்னிப்பை கோரி, ஜனங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கெஞ்சி இவங்க மூணு பேரும் இறப்புல நின்றப்ப, when they chose to stand in the gap on behalf of the people, God answered them. சாமுவேல் cried out unto the Lord in 1 சாமுவேல் 7:9. மோசே, இவங்களை மன்னிங்க, இல்லைன்னா என் பேரை கிறுக்கி போட்டுருங்க. stood in the gap. ஆரோன் திறப்புல நின்றார். ஏன் இவங்க மூணு பேரையும் ஆண்டவர் இங்க சிங்கிள் அவுட் பண்ணாருன்னு நம்ம பார்த்தோம். they prayed. அவங்க ஜெபிக்கிற மக்களா இருந்தாங்க. they obeyed. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிக்கிற மக்களா இருந்தாங்க. மூணாவது, they interceded for the people. மக்களுக்காக பேசினாங்க. நம்ம 1 வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். You and I have a God who is just and faithful. Forgive us. இந்த காலையில் ஒருவேளை இஃப் யூ ஃபீல் யூ வெரி ஃபார் ஆஃப், நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கம் பேக். ஏன்னா நம்ம அறிக்கை செய்கிறப்போ, பாவங்களை அறிக்கை செய்கிறப்ப நம்மளை மன்னிக்கிற தேவன். He is a forgiving God. சரி, அவர் நம்ம கிட்ட பேசுற, நீங்க ஆண்டவரை பத்தி இந்த 3 வருஷத்துல பார்த்து, இந்த 3 மக்கள் பத்தி நம்ம பார்த்தோம். நீங்க ஆண்டவரை பத்தி பாத்தீங்கன்னா மேல இருந்து பாருங்களேன், கூப்பிடுகையில் அவர் மறு உத்தரவில் அருள்கிறார். ஸோ ஹீ இஸ் அ காட் ஹூ ஹியர்ஸ் யூ. உங்களோட இருதயத்தின் ஆதங்கங்கள், நீங்க வார்த்தையில கூட போட முடியாத உங்களோட பெருமூச்சுகள் எல்லாம் ஹீ கேன் ஹியர் யூ. ஹீ கேன் ஹியர் யூ. அது எவ்வளவு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரியும். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் சொன்னாரு, உங்களோட கூக்குரல்கள் பரலோகத்துக்கு வந்துச்சு, உங்களை நான் அந்த சத்தத்தை கேட்டு நான் கீழே வந்திருக்கேன். எசேக்கியா ராஜா செவர் பக்கம் திரும்பி ஜோம் பண்றப்போ உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். So he is a God who hears you. அது மட்டும் இல்ல, 7வது வசனத்துல ஆண்டவர் என்ன பண்ணார் பாருங்க, அவர் மேக ஸ்தம்பத்துல இருந்து அவர்களோட பேசினார். Now he can speak to you. அவர் நம்ம கிட்ட பேசுற தேவன். நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எப்ப நம்ம ஒரே வேவ் லெங்க்ல டியூன் ஆகும், எப்ப அவரோட இசைந்து போவோம், எப்ப ஹார்மோனியில வருவோம், அவர் பேசுறது நம்ம கேட்க முடியும். ஸோ அவர் நமக்கு மறு உத்தரவு அளிக்கிற தேவன், பேசுகிற தேவன். திருப்பி 8வது வசனத்துல பாருங்க, உத்தரவு அருளி அவங்க பாவங்களை மன்னிக்கிற தேவன். பாவம் பாரா பரிசுத்த கண்ணரா இருந்தாலும் நம்ம பாவங்களை வர how many times the Lord forgave Israel? How many times? எத்தனை நேரம்? See, the throne and the altar were not far apart. ஏசாயா 6ல நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம நேத்தே சொன்னோம், இதோட ரொம்ப parallel பிக்சர் வந்து ஏசாயா 6ல உசியா ராஜா இறந்த அந்த வருஷத்துல தேவனை உயர்ந்திருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கலால பூமி நிறைந்ததுன்னு சொல்லிட்டு அந்த சிங்காசனத்தை பாக்குறப்பவே ஆல்டர் பலிபீடத்துல இருந்து அந்த நெருப்பு தழல ஏசாயாவோட வாயில வைக்கிறத பாக்குறோம். the throne and the altar are very near. ஸோ நம்ம எப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறோமோ, he is faithful and just to forgive us. அதனால தான் அது கிரேஷியஸ் த்ரோன்.
பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஒருவேளை நிறைய ஜெபங்கள் அன்ஆன்சர்டா இருக்கலாம். ப்ரீரெக்விசிட்ஸ் ஃபார் ஆன்சர்ட் ப்ரேயர் இந்த 3 வசனங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா, they listen to God's word. ஆண்டவர் பேசுறப்போ அவங்க கேட்டாங்க. ஆண்டவருடைய கற்பனைகள், நியாய எல்லாத்தையும் சாட்சி பிரமாணங்கள், கட்டளைகள் அதை அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. 3வது தங்களோட பாவங்களை அறிக்கையிட்டாங்க. ஒருவேளை நிறைய ஜெபங்கள் வந்து கேட்கப்படல அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா, இதான் ப்ரீரெக்விசிட்ஸ் ஃபார் ஆன்சர்ட் ப்ரேயர். யோவான் 15:7 வாசிக்கிறோம்ல, நீங்க என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்க எதை கேட்டீங்களோ அதை உங்களுக்கு நான் செய்வேன். வேதத்தை கேளாதபடி நம்மளோட செவிகளை திருப்பிட்டோம் அப்படின்னா, if we turn away from God and His word, நம்ம இந்த ஜெபத்தை ஆண்டவர் அருவருப்பார். இந்த 3 வசனங்கள்ல இந்த 3 பரிசுத்தவான்களை பத்தி நம்ம பார்த்தோம், ஆண்டவரை பத்தி பார்த்தோம். ஜெபங்கள் கேட்கப்படணும்னா நம்மளோட வாழ்க்கையில என்ன இருக்கணும்னு பார்த்தோம். லாஸ்ட் வசனம் பாருங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். or the Lord your God is holy அப்படின்ற வார்த்தை இந்த சங்கீதத்துல 3வது தடவை வருதுன்னு நம்ம நேற்று பார்த்தோம். 3வது வசனம் லாஸ்ட் லைன், 5வது வசனம் லாஸ்ட் லைன், 9வது வசனம் லாஸ்ட் லைன், தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அதனால the choice is ours. அவர் பூலோகம் எல்லாத்துல ராஜரீகம் பண்ணிக்கிறார். he is in control, he is still on the throne. ஆனா என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவருடைய நாமம் உயர்த்தப்படுறப்ப, அவர் பெரியவரா இருக்கிறப்போ, when I learned to worship him. See, இவ்வளோ பெரிய தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன், பாவங்களை மன்னிக்கிற தேவன், நமக்காக he is ready to show himself strong on our behalf. ஆனா இந்த மாதிரி இருக்கிற தேவனுக்கு what is our response? How should we respond? We must worship him. அதான் 5வது வசனத்திலேயே 9வது வசனத்திலேயே நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய அதே வசனம் இருக்கு பாருங்க. 5வது நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி, 9வது வசனத்திலே அதே தான் இருக்கு, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பாதப்படியில் பணியுங்கள் அப்படின்னு 5வது வசனத்துல இருக்கு. 9வது வசனத்துல அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். So what is our response to this kind of God who sits on this kind of a throne, awesome throne, just throne, gracious throne, இந்த மாதிரி சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரை நம்ம என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும்? we must worship. 5, 9 அவர் பாதப்படியில பணியணும், பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக பணியணும், நம்மளை தாழ்த்தணும். we should praise and exalt him. நம்ம வாசிக்கிறோம்ல, அவருடைய மகத்துவமும் பயங்கரமுமான உம்முடைய நாமத்தை அவர்கள் துதிப்பார்கள். நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கணும்? அவர் பாதத்துல பணியணும், அவருடைய மகத்துவமான நாமத்தை துதிக்கணும். 2வது வசனத்துல பாக்குறோம், ஜனங்கள் அவரை உயர்ந்தவர். 9வது வசனத்துல அவரை உயர்த்தி எக்ஸால்டட். ஆண்டவரே, நீர் என்னோட வாழ்க்கையில பெரியவரா இருங்க. we must pray to him. ஜெபிக்கணும். இந்த 3 மக்களோட வாழ்க்கையில பார்த்தோம். ஜெபிக்கணும், அவரோட பிரசன்னத்தை நாடணும், அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியணும், அவரை மகிமைப்படுத்தணும். எப்படி? through our obedience, through our prayers and through our service. இந்த காலைவேளையில we'll conclude this psalm. அடுத்த சாம் தான் லாஸ்ட் சாம். இட்ஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சாம், சாம் 100. நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பட் ஆண்டவரோட இருதயத்தோட துடிப்பு என்ன தெரியுமா? எசேக்கியேல் 22:30 வாசிக்கிறோம், நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். Even now God is looking out for Moses, Aaron's and Samuel's. எனக்காக மோசேக்களும் ஆரோன்களும் சாமுவேல்களும் எழும்ப மாட்டாங்களா? என் சத்தத்தை கேட்கிறவங்க, என்னை அவங்கள ஜெபத்தினால, அவங்களோட கீழ்ப்படுதல்னால என்னை ஆனர் பண்றவங்க, திறப்புல நின்று மக்களுக்காக இன்டர்சீட் பண்றவங்க, பரிந்து பேசுற மோசேக்களும் சாமுவேல்களும் ஆரோன்களும் எழும்ப மாட்டாங்களா? அப்படின்றது தான் ஆண்டவருடைய இருதய துடிப்பு. டிஎல் மூடி வந்து ஒரு கன்வென்ஷன் அட்டென்ட் பண்றப்போ அங்க இருக்கிற ப்ரீச்சர் சொன்னாராம், ஹென்ரி வார்லி அப்படின்ற பிரசங்கியார் சொன்னாராம், the world has yet to see what God can do with and for and in a man who's fully and wholly consecrated to him. ஆண்டவருக்கு தன்னை முழுமையாக கம்ப்ளீட்டா அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலால, வித் மனுஷனுக்காக, ஃபார் மனுஷன் மூலமாக, த்ரூ அண்ட் இன் அ மேன்.
was completely consecrated. The world is yet to see. ஆண்டவர் என்ன இந்த மாதிரி ஒரு தமக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனுஷன் மூலமாக அவனுக்குள்ளாக அவனுக்கு வழியாக செய்வார் அப்படின்றத இந்த உலகம் காணல அப்படின்ற இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு தான் டிஎல் மூடி தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு ஜோம் பண்ணார். ஆண்டவரே, let me be that man. இனி அந்த மனுஷனை நீங்க மாத்துங்கன்னு சொல்லி டிஎல் மூடி தன்னை அர்ப்பணிச்சு எவ்வளவு பெரிய ஊழியக்காரரானான்னு உங்களுக்கு எனக்கும் தெரியும். த கால் ஸ்டில் ரிமைன்ஸ். இந்த கால் வந்து எப்பயுமே ஓப்பன் தான். ஆண்டவரோட இந்த கால் ஃபார் அ பர்சன் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன். வாட் இஸ் ஆர் ரெஸ்பான்ஸ்? நம்மளோட ரெஸ்பான்ஸ் என்ன? தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். சிஸ்டர் மரியா, ஒரு ஜாமனி முடிச்சிடுறீங்களா? தேங்க்யூ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாட்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் எப்படி இருக்கணும் ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே தகப்பனே எங்களுக்கு கற்றுத் தருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை போல பரிசுத்தமாக வாழ சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, இந்த மன்னாவின் மூலியமாக நீங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்தி வருவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு உமக்கு கனி தருகிற மரங்களாக எங்களை மாற்றி தருவீராக சுவாமி. ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் செடி ஆண்டவரே தகப்பனே, உண்மை டிபெண்ட் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு கற்றுத்தாங்க சுவாமி. ஒரு நாளும் வழி விலகி போகாதபடிக்கு, எங்களோட மேன்மையான காரியங்கள் முன் நிற்காதபடிக்கு, எங்களுடைய எண்ணங்கள் சித்தங்கள் எதுவும் மேல வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தையை வாங்கி ஆண்டவரே தகப்பனே அதன்படி செயல்பட கிருபை செய்வீராக சுவாமி. ஆண்டவரே, சுவரை அடைக்கத்தக்க ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் முழங்காலில் நிற்க எங்களுக்கு கிருபை செய்வீராக சுவாமி. வழி நடத்துங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா வார்த்தைகளும் ஆண்டவரே கிரியைகளாக மாறி ஆக்ஷன்ஸாக இருந்த ஆண்டவரே கனித்தருகிற வாழ்க்கையாக எங்களுக்குள்ளார கிரிய செய்வீராக சுவாமி. ஆண்டவரே, எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்த வார்த்தையை கொடுத்த சிஸ்டரை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஞானத்தினால் நிரப்புகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த தருணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறீர். எத்தனையோ பேர் இருந்தாலும் ஆண்டவரே, நான் ஒரு பாக்கியமா அதை ஃபீல் பண்றோம் சுவாமி. இன்னும் அதிகமாக ஜனங்கள் இதுக்குள்ள வர கிருபை செய்வீராக. வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலத்தை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ எவ்ரிபடி.